சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறும் வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சாதாரண பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள தென்மராட்சி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதற்கெதிராக நடைபெறும் கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனைவரும் ஆதரவை வழங்க வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் நாளை திங்கட்கிழமை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக காலை 8 மணியளவில் கூடுமாறு தென்மராட்சி பொது அமைப்புகளால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் சாவச்சேரி நகர பகுதியில் தென்மராட்சி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளால் நேற்று விநியோகிக்கப்பட்டது. நாங்கள் நேற்றைய தினம் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நேற்று முன்தினத்திலிருந்து வைத்தியர்கள் வைத்திய அத்தியட்சத்துக்கு எதிராக அவருடைய முரண்பாடை தீர்க்குமாறு கோரி கால வரையற்ற பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதை நாங்கள் அறிந்திருந்தோம். நேற்று முன்தினம் தொடர்ந்த அந்த பணி புறக்கணிப்பு நேற்றைய தினமும் தொடர்ந்திருந்தது. அந்த வேளையிலே இதை அறிந்த இப்பகுதி மக்கள் அல்லது இந்த வைத்தியசாலையிலே அக்கறை உள்ளவர்கள், நோயாளிகளிலே அக்கறை உள்ளவர்கள் இது சம்பந்தமாக எங்களோடும் குறிப்பாக இந்த முன்னுக்கு நின்று செயற்படக்கூடியவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். நாங்கள் இங்கு இளைஞர்களாக இந்த தென்மராட்சி பொதுமகன் என்ற ரீதியிலே நாங்கள் போய் வைத்தியசாலையினுடைய பணிகளை பார்த்தோம். அங்கே வந்த நோயாளிகள் அனைவரும் வைத்தியர்கள் கடமையில் இல்லாததால், வைத்திய அத்தியட்சகரை தவிர அனைவரும் கடமையில் இல்லாததால் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த வேளையிலே தான் நாங்கள் இங்கே பணிக்கு இந்த வைத்தியசாலைக்கு வந்திருந்த வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார பணிப்பாளரோடு எங்களுடைய வைத்தியசாலையினுடைய சிகிச்சை பணிகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு நாங்கள் கோருவதற்காக இங்கே பொதுமக்கள் சுயாதீனமாக யாரும் அழைத்து வரவும் இல்லை. இங்கே இருந்த ஒரு ஆதங்கத்தை அந்த வைத்திய பணிப்பாளரிடம் தெரிவிப்பதற்காக தான் அனைவரும் கூடியிருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அங்கே வருகை தந்த சாவகச்சேரி போலீசார் பலவந்தமாக என்னை கைது செய்து என்னோடு கூட நின்றவர்களை விரட்டி அடித்திருந்ததை நீங்கள் நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள். இருந்த பொழுதும் மனித உரிமை ஆணைக்குழு இந்த விடயத்திலே தலையிட்டு நேரடியாகவே போலீஸ் நிலையத்துக்கு வந்து என்னை விடுதலை செய்வதற்கு ஒத்தாசை வழங்கியிருந்தார்கள். போலீசார் என்னை போலீஸ் பிணையிலே விடுதலை செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தென்மராட்சி சார்ந்த அல்லது தென்மராட்சி மக்கள் மட்டுமின்றி இன்றைக்கு இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனை, இந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் கொண்டு வந்துள்ள பிரச்சனைகள், அவருடைய முகநூலூடாக வந்த அந்த பதிவுகளூடாக வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும், அனைத்து ஈழத்தமிழ் மக்களும் இப்படித்தான் எங்களுடைய வைத்தியசாலைகளிலே பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும், நாங்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட வேறு நேற்று கூட வேறு பிரச்சனைகள் கொண்டு இங்கே வந்திருந்தார்கள். இப்படி எங்களுடைய வைத்தியசாலை முடக்கப்படுகிறது, இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆகவே அனைவரும் இதிலே வந்து ஒரு ஒருமித்த கருத்தோடு இந்த வைத்தியசாலை இயங்க வேண்டும். சுயாதீனமாக இந்த பணிப்பாளர் செய்கின்ற இந்த வைத்தியசாலை அத்தியட்சர் செய்கின்ற வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இங்கே வருகிறது 20-21 நாட்கள் ஆகின்றது. ஆகவே ஒரு 3 மாதமோ அல்லது ஒரு வருடமோ ஒரு கால அவகாசம் கொடுத்தால்தான் அவருடைய பணி சிறப்பாக அல்லது அவரால் பணி செய்ய முடியுமா முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே செய்கின்ற அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கவும். எங்களுடைய வைத்தியசாலை இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் இல்லை, யாழ் மாவட்டத்திலேயே ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்து நீங்கள் பார்க்கின்றீர்கள். A9 கண்டி பிரதான வீதியிலே அமைந்துள்ளது. மன்னார் பூநகரி அந்த A32 பிரதான வீதியிலும் இலகுவாக போக்குவரத்து பாதையை கொண்டுள்ளது. வடமராட்சியில் இருந்தும் சரி, பளை ஆணையரிலிருந்தும் சரி, இங்காலே பூனரி முட்கொம்பன் போன்ற வன்னி பிரதேசங்களில் இருந்தும் சரி இலகுவாக வந்து போகக்கூடிய மக்கள் வந்து சிகிச்சை பெற்று போகக்கூடிய ஒரு வைத்தியசாலை. ஆகவே இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகளை பணிகளை திரும்ப மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரி எதிர்வருகின்ற திங்கட்கிழமை இந்த பிரதேச மக்கள், தென்மராட்சி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சுயாதீனமான ஒரு கடையடைப்பு போராட்டத்தையும் ஒரு கண்டன எதிர்ப்பு போராட்டத்தையும் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக குழுமி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அல்லது கண்டன போராட்டத்துக்கான ஏற்பாட்டு பணிகளை செய்கின்றோமே தவிர இதற்கான பின்களத்திலே இருந்து வர்த்தக சமூகத்தினர், கல்வி சமூகத்தினர் மற்றும் பொது அமைப்புகள், பொது
கிராமிய மட்டங்களில் இருக்கக்கூடிய சனசமூகங்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரோடும் கலந்துரையாடித்தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு இந்த வைத்தியசாலை முன்பாக அனைத்து பொதுமகனும் ஒவ்வொரு நோயாளி மீதும் ஒவ்வொரு மனித தன்மையோடு பழகக்கூடிய ஒவ்வொருவரும் மனிதாபிமானத்தோடு இந்த வைத்தியசாலை முன்பாக அணிதிரளுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நன்றி. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் எழுச்சிக்காக அணிதிரள்வோம் என்னும் தொனிப்பொருளில் அடையாள கடை அடைப்பும் கவன ஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது 8/7/2024 அன்று நமது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் இடம்பெற இருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உண்மையிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுப்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தென்மராட்சியில் உள்ள வர்த்தக சங்கங்கள், அதே போல பொது அமைப்புகள், பொதுமக்கள், நலன் விரும்பிகள் எல்லோருமாக இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய வைத்தியசாலையின் ஆதார வைத்தியசாலையினுடைய தேவை பற்றியும் அதன் அந்த அபிவிருத்தி தொடர்பாகவும் எதிர்காலத்தில் ஒரு உயரிய நோக்கோடு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களுடைய வைத்தியசாலையினுடைய தேவைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையானது உண்மையிலே எங்களுடைய இந்த பகுதியினுடைய மக்களுக்கு உதாரணமாக ஒரு நோயாளிகளுக்கு பலருக்கு இது அசௌகரியமாக இருக்கின்றது. நோயாளிகள் தங்களுடைய சிகிச்சைகளை அருகிலுள்ள சாவகச்சேரி வைத்தியசாலை பெற முடியாது. தற்போது யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு செல்கின்ற ஒரு அவல நிலை காணப்படுகின்றது. இந்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து வைத்தியர்களும் தயவு செய்து இந்த வைத்தியசாலையினுடைய பணிகளை மீள ஆரம்பிக்குமாறும் மக்களுக்கு உயரிய சேவையை வழங்குமாறும் கோரி இந்த எதிர்வரும் திங்கட்கிழமை காலையில் இந்த வைத்தியசாலையின் முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தென்மராட்சியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொள்வதன் ஊடாக எங்களுடைய இந்த வைத்தியசாலையின் தேவைப்பாடை உயர் அதிகாரிகளுக்கும் அதே போல அமைச்சுக்களுக்கும் தெரிவிக்கும் நோக்கோடு இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகிறது. அதற்காக அனைவரும் ஒத்துழைத்து இந்த விடயத்தில் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக வருகிற டாக்டருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து திங்கட்கிழமை முழுமையாக கடையடைச்சு 11 மணி வரையும் கடையடைச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து இருக்கின்றோம். அவருக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுறதுக்கு முடிவெடுத்துக்கின்றோம். அவர் எங்களை செய்யப்படுற விஷயம் எங்களோட தென்மராட்சி மக்களுக்கு பெரும் உடனடியாக இருக்குது. இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் திறக்கிறது நல்ல விஷயம். நாங்கள் சிறு காயப்பட்டால் கூட யாழ்ப்பாணம் போதும் போண்டிருக்கு. அங்கே போனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாமல் நாங்கள் இருக்கிடம் இல்லாமல் கீழே படுத்திருந்து செய்கிறோம். இல்லாட்டிக்கு நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்கிறான். நொதனுக்கு போனால் எங்கள்கிட்ட காசு இல்லாதால் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அதை செய்ய வேண்டியிருக்கு. அதாவது எங்கள் சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது நல்ல சொல்லி நான் அந்த டாக்டருக்கு ஆதரவு தெரிவித்து திங்கட்கிழமை முழுமையாக கடையடைத்து நாங்கள் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள